சண்டே ஈவினிங் எனக்கு இந்த சண்டே டைம்ல வீட்லயே இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும். அன்னைக்கு வேற வீட்ல கொஞ்சம் வேலைலாம் இருந்ததா, சரி பக்கத்துலயே எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ஆலாடிப்பட்டியானுக்கு தான் போனோம். அவுட் சைட் ஃபுட் சாப்பிடணும், ஆனா அது ஹெல்த்தியா இருக்கணும். அந்த கோலோட தான் ஆலாடிப்பட்டியானுக்கு போனது. நான் நிறைய ஆலாடிப்பட்டியான் போயிருக்கேன், ஆனா எனக்கு என்னமோ மதுரவாயில இருக்க ஆலாடிப்பட்டியான்ல தான் கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். காரமா சாப்பிடணும் போல இருந்ததா, சரி ஓகேன்னுட்டு ஒரே ஒரு மசாலா சுண்டல் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அவ்வளோ பெரிய கடை, ஆனாலும் எனக்கு சீட்டு கிடைக்கல, நின்றுட்டே தான் சாப்பிட்டேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால டக்கு டக்குன்னு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு வாரத்துக்கான தோசை மாவு எங்கள் அம்மா காலையே ஊற வச்சுட்டு போயிருந்தாங்களா, அதை அரைச்சியா ஆகணும் ஈவினிங்கு. வேகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா சித்திரை மாத திருவிழாக்காக நோட்டீஸ் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஏன்னா எனக்கு அம்மன் சாமின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கோயிலில் திருவிழா அப்படின்னா எனக்கு வருஷம் வருஷம் ஜாலியாகிடும். ஜாலியாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு கோயிலாண்ட போயிடுவேன். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரிசி போட்டு வச்சுருந்தேன். அதை நான் வரத்துக்குள்ளே நல்லா மசஞ்சிடுச்சு. சரி ஓகேன்னுட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்டும் அரிசி போட்டுட்டேன். மாவு இப்போ தான் அரைச்சிருக்குங்கிறதுனால தோசை இட்லியில் எதுவுமே செய்ய முடியாது. சரின்னுட்டு சப்பாத்தியும் காலையே சாம்பார் வச்சுருந்தாங்களா அதுவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் டின்னருக்கு ரெடி பண்ணிட்டேன்.